லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. குருமூர்த்தி, இந்த சேலம் சட்டக்கரையிலிருந்து மணிகண்டன், நம்ம துக்ளக் ரீடர், அந்த பையன் வந்திருக்கு. அப்படியே வாஜ்பாய் ஏதோ கூட்டிகிட்டு வந்து பாராட்டு விழா நடத்தணுமா, அதை அவங்ககிட்ட அனுப்பிச்சி விட்றேன், அவங்களுக்கு டைம் வாங்கி கொடு. பேசிட்டு என்ன சொன்னார்னா, அந்த தேதியில் வருவார். கால் பண்ணுறாரு நேரடி அடல்ஜின்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு. எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. நானும் என் நண்பர் சரவணன் 2 பேர் தான் போயிருந்தோம். போங்க உள்ளே போங்க. நேரம் இந்த கதவை திறக்கிறான். ஒரு அந்த மகான் அப்போ தான் பார்த்தேன். ஒரு நம்ம கருணாநிதி மாதிரி உயரம் கம்மி தான் வாஜ்பாய். ஆயே பா, ஐ எம் வெரி சாரி, ஐ கெப்ட் யூ வெயிட்டிங். அப்படியா? அது இன்னைக்கு நினச்சா கூட உடம்புலாம் செலுத்து போகுது. ஒரு கார் கொண்டாந்து எங்களை ஹோட்டலில் விட்டு போச்சு. வாஜ்பாய் சொல்லி அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அம்பாசிடர் காரில் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு போனாங்க. எங்களுக்கா எஸ் சோஹியர் அப்படிங்கிற ஐயா வணக்கம், சேலத்துலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். என்ன சார் வாஜ்பாய் வந்துட்டார் தானே, என்றைக்கு அது உங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. ஐயா வந்துட்டாருங்க, சேலத்தில் தான் இப்போ இதை தங்கியிருக்கு, ஒரு சின்ன பிரச்சனைங்க ஐயா அப்படின்னு. எனக்கு முன்னாடியே மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கு தொலைபேசியில் அழைச்சி என்னை அறிமுகப்படுத்தி அந்த கட்சியில் நான் சேருவதற்கு காரணமாக இருந்தவர் திருச்சோ. அப்படியே என் தலையை இந்த இடத்துல இப்போ நினச்சா கூட கண்ணு கலங்குது. தலையை இப்படி 3 தடவை தடவி கொடுத்தார். இப்படி தடவி கொடுத்துட்டு இப்படி அந்த இதுலேயும் கையிலலாம் இது போட்டிருந்தாங்க. இப்படி கூப்பிட்டு இது பண்ணார். அதுக்கு மேலே போய் காலை தொட்டு கும்பிட்டு அவர் அந்த தோற்றத்தில் ஒரு கம்பீரமாக ஒரு பிரதமராக இருந்தவர் அந்த கோலத்தில் என்னால் பார்க்க முடியல. காலை தொட்டு கும்பிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துட்டேன். அதான் நான் கடைசியாக அவரை பார்த்தது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாடப்போம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சோ, தமிழ்நாட்டில் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு அறியப்பட்ட சோ அவர்களோடு நீங்கள் மிக நெருங்கி பழகியிருக்கீங்க. பல இடங்களில் வந்து என்னுடைய அரசியல் ஆசான் அவர் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதனால் அவர் வந்து அரசியல் ஆசான் அப்படின்ற அளவுக்கு வச்சுருக்கீங்க? சோ ராமசுவாமி என்ற சோ அவர்களை பற்றி கேட்குறீங்க, இல்லை அவரோட நெருங்கி பழகிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மிகையான வார்த்தை. அந்த அளவுக்கு நான் நெருக்கமான பழகணும் இல்லை. அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றின ஒரு அறிமுகம் அவர்கிட்ட இருந்தது. அவரை ஏறத்தாழ என்னுடைய கல்லூரி படிக்கிறப்ப தான் எனக்கு அறிமுகமானார். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ண தபோவனங்கிற ஒரு மடத்தில் படித்தேன். அந்த படித்த காலத்திலேருந்து தபோவனத்தில் வாங்குறது 2 ஒன்று தினமணி பேப்பர் வாங்குவாங்க, இன்னொன்று துக்ளக் வாங்குவாங்க. ஸோ நான் 4வது படிக்கிற காலத்திலேருந்து நான் துக்ளக் படித்து வளர்ந்தேன். அரசியல் அப்படிங்கிறது எங்கள் குடும்பம் ஒரு தேசிய பாரம்பரியம் உள்ள குடும்பம், காங்கிரஸ் குடும்பம். அப்போ அந்த 4வதுலேருந்தே பார்த்திங்கன்னா நான் துக்ளக் படித்து வளர்ந்ததுனால எனக்கு சோ மேலே ஒரு அபரிதமான ஒரு பற்றுதல். ஏன்னா தேசியத்தையும் தெய்வீகத்தையும் உள்ளபடி எந்த சார்பும் இல்லாத அந்த காலத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருந்தது. நமக்கு அதே மாதிரி விவரம் கூட இவர் எழுதுறதெல்லாம் அப்படியே உண்மையாகுத. ஒரு காலத்தில் அவர் எழுதுகிறப்ப தான் நம்ம ஜீர்ணிச்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்த 4 வருஷத்தில் அது நடக்கும். அவர் முகமது பின் துக்ளக் படம் எடுத்தார், அதில் உள்ள மாதிரி. அப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு அபிமானம். எப்படி சோ சாருக்கும் எனக்கும் ஒரு அறிமுகம் ஏற்பட்டுச்சுன்னா, சேலம் சட்டக்கல்லூரியில் நான் 93, 98 அங்கே படிச்சுட்டு இருந்தப்போ சட்டக்கல்லூரி லா ஸ்டூடெண்ட்ஸ் யூத் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்போட தலைவராக நான் இருந்தப்போ செலிபிரிட்டிஸை கூட்டிக்கிட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு ஹானர் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து முதல் வருஷம் வந்து பாடகர் ஏசுதாஸ் அவர்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பண்ணணும். ஏசுதாஸ் வந்து ஒரு பிறப்பால் கிறிஸ்தவர். ஆனால் இந்து மதத்துக்கு அவரோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் யாரும் பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கும் இன்ஃபேக்ட் ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடியவர், மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அற்புதமான உதாரணமாக இருந்தவருங்க அடிப்படையில் அவரை கூட்டிகிட்டு வந்து 95ஆம் ஆண்டு கானாமிருத சக்கரவர்த்தின்னு அவருக்கு ஒரு டைட்டில்லாம் நாங்கள் கொடுத்து இது பண்ணோம். அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய கனவு நாயகன் கபில்தேவ், கிரிக்கெட் அன்றைக்கி சொல்லவே வேண்டாம், 83யோட வேர்ல்டு கப் நாயகன், அவர் எனக்கு பர்சனலாக நண்பர். அதனால் ஆமாம், கபில்தேவ் அப்போ தான் ரிட்டையர்ட் ஆயிருந்தார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னும் ரிட்டையர்ட் ஆயிருந்தார். பட் இருந்தாலும் அப்போல்லாம் லைம் லைட்டில் இருந்தார். கபில்தேவ்னா அப்படியே எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய காலம். சேலத்தில் கூப்பிட்டு வந்து 2ஆம் வருஷம் அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் கபில்தேவுக்கு அவார்டு கொடுத்தவர் யாருன்னா, இன்றைக்கி டிஜிபியாக இருக்கிற சங்கர் ஜிவால் இன்றைக்கி சேலம் எஸ்பியாக இருந்தார். ஓகே, அவர் தான் அவார்டு. ஆமாம், 94ன்னு நினைக்கிறேன் கொடுத்தோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3ஆம் ஆண்டு 97வது வருஷம் யாரை கொடுக்கலாம், யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறப்ப தேசிய குடும்பம், என் குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின்னு இருக்கார். அப்போ ஒரு 13 நாள் மட்டும் பிரதமராக இருந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்படிங்கிறப்ப இன்ஃபேக்ட் அப்போ என் கூட இருந்த நிர்வாக குழுக்கே அவர் யாருக்கும் தெரியல. ஒரு காலத்தில் அம்மா அவர்கள் சொன்னாங்க, தமிழகத்துக்கே வாஜ்பாயை அறிமுகப்படுத்தின நான் தாங்கிறது கொஞ்சம் மிகையான வார்த்தையாக இருந்தாலும் கொஞ்சம் இங்கே இந்த பக்கம் அவரோட அறிமுகம் குறைவு. அப்படி சொல்ல பார்த்தா சேலத்தில் அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த கடவுள் கொடுத்த எனக்கு வரம் அப்படின்னு சொல்லலாம். வாஜ்பாய் கூப்பிட்டு வந்தீங்க? ஆமாம், சொல்கிறேன். அந்த இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ வாஜ்பாய் இப்போ நிறைய பேருக்கு புரியல, வாஜ்பாய் யார், பிரதமராக இருந்தாரா? கூட படிக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்களே அந்த மாதிரி கேள்வி எழுப்பினப்ப அவர் இந்த கடைசி நாள் நம்பிக்கையில்லா தீர்மானம் 13வது நாள் கொண்டு வந்திருந்தாங்க அவர் பேரில். அப்போ அவர் என்ன, உங்களுக்கு துக்ளக் படிக்கிறதுனால அறிமுகம் இந்த விஷயம்லாம் அரசியல்லாம் நேச்சுரலாக ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி துக்ளக் வச்சுருந்தானா அவன் அறிவாளி, இன்னொன்று வச்சுருந்தா டேஸ். அதை பற்றி நான் பேசலை. ஒரு விதத்தில் அதை நான் பெருமைப்பட்டுக்கிறேன். ஏதோ நீங்கள் உங்களுக்கு முன்னாடிலாம் உட்காந்து நான் அப்படி பேசுகிறேன், நீங்கள் கேட்குற ரொம்ப சில கூர்முனையான கேள்விகளை ஓரளவுக்கு என்னால் எதிர்கொள்ள முடியுதுன்னா ஆல் கிரெடிட்ஸ் ஆர் கோயிங் டு துக்ளக். அது சின்ன வயசுலேருந்து படித்ததோட இது. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த 13வது நாள் வாஜ்பாய் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. முரசொலி மாறன் அப்போ தான் எந்திரிச்சு பேசுகிறாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எ ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி அப்படின்லாம் சொன்னார். அப்போ அதுக்கெல்லாம் பதிலளிக்கிறப்ப வாஜ்பாய் கடைசியாக எந்திரிச்சு கிட்டத்தட்ட 45 நிமிஷம், அன்றைக்கெலாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது, வேறு டிவி இல்லை. அப்போ அவர் பேசினார், ஆட்சி அதிகாரம் இந்த நாற்காலியை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் வந்து எந்த அரசியல் சித்து விளையாட்டி நான் விளையாட மாட்டேன். மக்கள் எனக்கு இன்றைக்கி வெறும் 13 நாள் ஆள்றதுக்கு தான் அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதே என் அபிமானத்துக்குரிய இந்தி தேச மக்கள் எங்களை 5 ஆண்டுகள் ஆள்றதுக்கும் அதுக்கு பின்னாடி 50 ஆண்டுகள் ஆள்வதற்கும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த அங்கீகாரத்தை முறைப்படி பெற்று நான் மறுபடியும் இந்த நாற்காலியிலேருந்து உட்காருவேன். எனக்கு பின்னால் என் கட்சி இந்த நாற்காலியில் அமருமோ ஒழிய எந்த வழியிலையும் ஆயாராம் காயாராம்னு ரொம்ப ஃபேமஸாக டெல்லியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வேலையை நான் பயன்படுத்தியோ வேறு ஏதாவது முறையற்ற வழியில் நான் இந்த சீட்டில் தொடர மாட்டேன்னு சொல்லி அந்த பதவியை அதாவது ராஜினாமா பண்ணார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போயிடுவோன்னு தெரியும். அப்போ ராஜினாமா பண்ணுறப்ப இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. அடல் பிஹாரி வாஜ்பாயோட அந்த பேச்சு, அவர் பெரிய ஆர்டர். அறிஞர் அண்ணாவை எப்படி இங்கே புகழ்ந்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஹிந்தியில் மிகப்பெரிய ஆர்டர். பட் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவர். அது இன்றைக்கி இந்தியாவே திரும்பி பார்த்து அந்த பார்த்து அதிசயித்த பல லட்சமான மக்களை நானும் ஒருத்தன். அப்போ தான் எனக்கு அந்த எனக்கு அதுக்கு முன்னாடி உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் மேலே எனக்கு நல்ல அபிமானம் கிடையாது. இவங்க பாபர் மசூதி இடித்தவங்க, ஏன்னா காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து நான் வந்தவன், அந்த இதுங்கிறப்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. எனக்கு அன்றைக்கி தான் முதல்ல மாறிச்சு. இன்னும் இந்த காலத்தில் நாம் கேள்விப்பட்ட காமராஜர் மாதிரி ஒருத்தர் பார்க்குறவங்க கண்ணு முன்னாடி. அப்புறம் அவரை பற்றி தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ இதெல்லாம் பசங்கிட்ட கூட அந்த நிர்வாகிகிட்ட சொன்னோடனே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, கபில் தேவ் எனக்கு நண்பர், அதனால் அவரை ஈஸியாக அழைச்சிட்டு வந்துட்டோம். ஐயா பாடகர் யேசுதாஸும் எனக்கு வந்து 20 ஆண்டுகளாக குடும்ப நண்பர். ஸோ ஈஸி அக்சஸ் நான் போய் அவரை இது பண்ணிட்டேன். ஆனால் வாஜ்பாய் அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த அக்சஸும் கிடையாது. அவரை பற்றி இடம் வளம் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ உடனே என்ன பண்ணோன்னா, கிரீன்வேஸ் ரோட்டில் தான் துக்ளக் ஆஃபீஸ் இருக்குது. திடீர்னு என்ன பண்ணோம், ட்ரெயின் ஏறி கிளம்பி 80 ரூபாயோ 90 ரூபாயோ டிக்கெட் செகண்ட் கிளாஸில் வந்து நேராக சோ சார் ஆஃபீஸில் வந்தேன். சோ சார்கிட்ட அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். சோ சார் உங்களுக்கு தெரியாது, துக்ளக் தான் படிப்பீங்க. ஃபோன் எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் இருந்த காலத்துலேயே ஃபோன் இருந்தப்போ சில டைம் நான் லேண்ட்லைனில் பேசியிருக்கேன். அவர்கிட்ட ஐயா அப்படின்னு பேசுவேன். அவரே பேசுவார். தெரியாமே. ஆமாம், கிரீன்வேஸ் ரோட்டில் அவரோட ஆஃபீஸில் இப்போ தான் இன்டர்காம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சேன், எஸ் சோ அப்படிம்பார், சோ ஹியர் அப்படிம்பார், இல்லை ராமசாமி ஹியர் அப்படிம்பார். அப்போ போன உடனே ஐயா நான் வந்து மணிகண்டன் சேலம் சட்டை. ஆமாம் சொல்லுங்கள், நிறைய டைம் ஃபோன்லாம் பேசுகிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி போன வருஷம் யேசுதாஸை கூட்டிகிட்டு வந்து நடத்தினோம், அதுக்கப்புறம் கபில் தேவை கூட்டிட்டு இருந்தோம், வாஜ்பாயை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா எடுக்கலான்னு இருக்கிறோம் எங்கள் இது சார்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஆல்பம்லாம் காமிச்சேன். அவர் தெரியும் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பார், ரொம்பலாம் அந்த ஆள் அப்படின்னு 2-3 பக்கத்தை பார்த்துட்டு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு செல்ஃபோன் வந்து புதுசு. இந்த சென்னையில் வந்து ஆர்பிஜி செல்லுலார் ஒன்று இருந்தது, ஸ்கை செல்லோ ஏதோ ஒரு 2 செல்லுங்க இருந்தது. உடனே என்ன பண்ணார், இவ்வளோ பெரிய ஃபோன் இருக்கும், ஓங்கி அடித்து அவங்க மண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போலாம் அவ்வளோ பெரிய ஃபோன், நோக்கியா ஃபோன் நினைக்கிறேன். அதை எடுத்தார். எடுத்து இப்படி நமக்கு நிரம்பிட்டு, குருமூர்த்தி இந்த சேலம் சட்டக்கரையிலேருந்து மணிகண்டன் நம்ம துக்ளக் ரீடர் அந்த பையன் வந்திருக்கு, அப்படி வாஜ்பாய் ஏதோ கூட்டிகிட்டு வந்து பாராட்டு விழா நடத்தணுமா, அதை அவங்ககிட்ட அனுப்பிச்சி விட்றேன், அவங்களுக்கு டைம் வாங்கி கொடு அப்படின்னாரு. அப்படின்ட்டு சரி சார் நீங்கள் போய் பாருங்கள், மயிலாப்பூரில் ஆடிட்டர் குருமூர்த்தின்னு இருப்பார், அவரை போய் பாருங்கள், கீழே போய் அட்ரஸ் எழுதி வாங்கிங்க ஆஃபீஸில் அப்படின்னார். மொத்தமாக இவ்வளோ தான் பேசினார். அவர் முதல் சந்திப்பு தான். எனக்கு யார் இந்த குருமூர்த்தி எனக்கு ஒன்றுமே தெரியாது. கீழே கேட்டோம், ஒரு சின்ன பேப்பரில் அவருடைய துணை ஆசிரியர் மதலைந்த இப்பயும் அவர் தான் துணை ஆசிரியராக இருக்கிறார்,
ஒரு பேப்பரில் குருமூர்த்தி மயிலாப்பூர் அட்ரஸ் எழுதி கொடுத்தாங்க. ஆட்டோ பிடிச்சி, இல்லை ஆட்டோ ஏறதுக்குலாம் காசு இல்லை, பஸ் பிடிச்சி இப்படியே மயிலாப்பூரில் இறங்கி விறுவிறுக்க போய் அந்த வீட்டில் போய் உட்காந்துருந்தோம். அப்போ ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஒல்லியான உருவம், வெறும் இடுப்பில் வேஷ்டி கட்டிட்டு வந்தது. நான் அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தோம். அவர் வந்தார். யாருப்பா நீங்கள், யாரை பார்க்கணும் அப்படின்னு. நான் நினச்சிட்டு அவர் அந்த வீட்டில் தான் வேலை செய்கிற ஒரு ஆட்டு இருக்குது அப்படின்ட்டு, நாங்கள் இவர் குருமூர்த்தி சாரை பார்க்கணும் அப்படின்னா. சொல்லுப்பா அப்படின்னாரு. அவர் நம்ம சரியாக நம்ம சொன்னது புரிஞ்சுக்கலையாட்டு இருக்குது அப்படின்ட்டு, சார் நாங்கள் குருமூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னு. நான் தான்பா குருமூர்த்தினார். அப்போ தான் அவரை முதல்ல பார்த்தேன். அவர் வெறும் வீட்டில் இருந்ததுனால ஒரு வெள்ளை வேஷ்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ விஷயத்தை சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் ராமகிருஷ்ண தபோவனத்தில் சித்பவானந்த சாமிகிட்ட படித்தேன் அப்படின்னு. அவ்வளோ நேரம் என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகாதவர் அந்த ஒரு வார்த்தை கேட்டேன்னே, ஓ தபோவன ஸ்டூடெண்ட்டா நீ அப்படின்னார். ஆமாம் சார் அப்படின்னு. அவர் உடனே ஒரு செல்ஃபோன் எடுத்தார். அட்டல்ஜி அப்படின்னு. அப்போல்லாம் ஹிந்தி, நான் இந்த ஹிந்தி தெரியாது போடா குரூப்லாம் இல்லை, ஹிந்தி தெரியும் வாடா குரூப்பு. ஆனால் ஹிந்தியை இப்போ நான் என்ன திருப்பராத்தூரில் நான் சமஸ்கிருதம் படிச்சுவேன், கொஞ்சம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பேசிட்டு என்ன சொன்னார்னா, அந்த தேதியில் வருவார், கால் பண்ணுறாரு நேரடி அட்டல்ஜின்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு. எங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. நானும் என் நண்பர் சரவணன் 2 பேர் தான் போயிருந்தோம். அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், முன்னாள் பிரதமர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஐக்கிய குஜரால் இப்போ பிரதமர். தேவகவுடாவா குஜராலான்னு தெரியல, 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பிரதமராக இருக்காங்க. அவர் வருவார்ப்பா, எந்த தேதி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த தேதிக்கு வருவார் போங்க அப்படின்ட்டாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயா இல்லை நாங்கள் ஒரு ஃபார்மலாக அவர் நேரில் போய், என்ன டெல்லி போகிறீங்களா, உங்கள்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா, அவர் வரேன்னு சொல்லிட்டாருப்பா, நீங்கள் போய் அந்த தேதியில் அவரை நீங்கள் என்ன பாராட்டு விழா பண்ணுமோ பண்ணிக்கங்கன்னாரு. அப்போ திரும்ப நான் அவர்கிட்ட வலியுறுத்தி கேட்டேன், இல்லைங்கய்யா ஒரு மரியாதைக்காவது ஒரு முன்னாள் பிரதமர், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர், நாங்கள் அவர் நேரில் முதல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அறிமுகத்துக்கு சந்தர்ப்பம் வேணும் அப்படின்னு. சரி போங்க, 11 சப்தர்ஜங் ஸ்ட்ரீட் டெல்லி, அங்கே தான் இருப்பார். டெல்லி. ஆமாம், டெல்லி அட்ரஸ் வாங்கிட்டீங்க. ஆமாம். எப்படி போவீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்களா? ஐயோ ஃப்ளைட்டில் நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுக்கிட்டு. நல்லா ஞாபகம் இருக்குது. புளிசோறு எல்லாம் கட்டிக்கிட்டு சப்பாத்தி எல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு, நானும் என் நண்பர் வழக்கறிஞர், இன்றைக்கி வழக்கறிஞராக மேட்டூர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் தான் இப்போ அந்த அசோசியேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார். ஆமாம். அப்போல்லாம் கேகே எக்ஸ்பிரஸ், நாங்கள் கேரளா கர்நாடகா எக்ஸ்பிரஸ் நைட்டு 10:15 ட்ரெயின் ஏறுறோம். 2 ராத்திரி 2 பகல் போகணும். நீங்கள் அட்ரஸ் எழுதி வாங்கணும் நைட்டு இல்லை, இங்கே மயிலாப்பூரில் எழுதி வாங்கிட்டோம். எழுதி வாங்கிட்டு திரும்ப அன்னைக்கு நைட்டு சேலம் போயிட்டோம். போயிட்டு 2 நாள் கழித்து டிக்கெட் புக் பண்ணி வாஜ்பாயை பார்க்கறதுக்கு கேரளா எக்ஸ்பிரஸில் புளிசோறு சப்பாத்தி அதுக்கு தேவையான தொக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். வீட்டில் என்ன சொன்னீங்க? அரசியல் குடும்பம் தானே. எங்கள் அப்பா காங்கிரஸில் பசுங்கன்ற சின்னத்தில் 2 முறை நின்று தோற்று போனவர். தேசிய குடும்பம். வாஜ்பாயை பற்றி சொன்னோடனே நான் ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஏன்னா ஒரு காங்கிரஸ்காரர் எதிர்ப்பு தெரிவிப்பாரான்னு பார்த்தேன். பட் அவர் சொன்னார், மிகச்சிறந்த மனிதர், காமராஜுக்கு அப்புறம் நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர். என்ன நான்லாம் காங்கிரஸில் இருக்கிறனால அவரை நேரடியாக வாழ்த்த முடியாது, நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க, போய் நிச்சயமாக போய். அதுவும் அப்போ தான் அவர் கேட்டார், நீங்கள் யார் சென்னையில் போய் பார்த்தீங்க, சோவியா பார்த்தீங்கன்னாரு. ஆமான்னு. அதுக்கப்புறம் அவர் யாரோ குருமூர்த்தின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ எனக்கு யார் ஊஇஸ் குருமூர்த்தி, அவரோட டைமென்ஷன் எனக்கு எதுவுமே தெரியும். அப்போ எங்கள் அப்பா திருப்பி கேட்டார், நீ குருமூர்த்தியை பார்த்த அப்படின்னாரு. ஆமாப்பா அப்படின்னு. எப்படி இருந்தார் அவருன்னு சொன்ன, கெச்சலாக இருந்தாருங்க. சாதாரண மனுஷன் இல்லைப்பா, ராஜீவ்காந்தியே கமுத்துனவர், பஃபாஸ் ஊழலில் கமுத்துனவர். அவர் இஸ் கால்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் குருமூர்த்தி, ராம்நாத் கோயங்காவோட சிஷிய புள்ள அவருங்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு நாம் பார்த்தது இவரையா பார்த்தோம். இன்னும் சாதாரணமாக அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு மாதிரி இருந்தார். அப்படிங்கிறப்ப தான் எனக்கு குருமூர்த்தியை பற்றி ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. இவ்வளோ பெரிய மனுஷனையாக பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ எளிமையாக பழகினார். அவங்க வீட்டில் காஃபி கொடுத்தாங்க, அவரே எடுத்துகிட்டு வந்தார். ஆடிட்டர் குருமூர்த்தி அவங்க வீட்டில் போட்டு கொடுத்த காஃபி அதெல்லாம் வந்துட்டு, எப்பா நீங்கள் சேலம்லாம் போகிறதுக்கு உங்கள்கிட்ட காசெல்லாம் இருக்கானார். ஐயா அதெல்லாம் இருக்குதுங்கய்யா அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு எளிமையாக இருந்தார். அப்புறம் கேகே எக்ஸ்பிரஸில் ஏறணும், டெல்லி போனோம். பயங்கரமான குளிர், டிசம்பர் மாதம். எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி டெல்லி தொடர்பு இருக்கிறனால நல்லா சொட்டரெல்லாம் எடுத்துகிட்டு போங்கனால போய் இறங்கிட்டோம். அப்போ எனக்கு ஹிந்தி இந்த அளவுக்கு சரளமாக பேச வராது. ஏதோ இங்கிலீஷ் அதெல்லாம் ஒப்பேற்றிட்டு பேசுவீங்களா? இப்போ பேசுவேன். அதான் ஹிந்தி தெரியும், வாடா குரூப் நாங்களாம். நான் அடிப்படையில் சமஸ்கிருதம் படித்தோம் சார். நான் படித்த ஸ்கூலில் சமஸ்கிருதம் எங்களுக்கு கம்பல்சரி லாங்குவேஜ். திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ண தபோவனம் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன், சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னா ஹிந்தி படிக்கணும்னு அங்கே போங்க, அதில் சேர்த்துங்க. ஆனால் குறும்பு பண்ணுற பசங்களை தான் அங்கே சேர்த்துவாங்க. ஒன்று திருப்பி ஒன்று எதிர்கேள்வி கேட்காதீங்க, அது வேறு விஷயம். டெல்லி போயிட்டோம். 11 சப்தர்ஜங் ரோடு, லீடர் ஆஃப் அப்போசிஷன் அடல் பிகாரி வாஜ்பாய் வீட்டுக்கு காலையில் 7:30 மணிக்கு நடுக்குது குளிர். டெல்லி குளிர்னால் உங்களுக்கு தெரியும், விடிகாலெல்லாம் மைனஸில் இருக்கும். போகிறோம், போய் அவரோட பிஏ நல்லா ஞாபகம் இருக்குது, மாக்கன் அப்படின்னு பேர். அவரை போய் சந்திக்கிறோம். சந்தித்து, ஏன்னா ஷோவை பற்றி நீங்கள் கேட்டதுனால மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாள் வர டிசம்பர் 25 வரப்போ ரெண்டுமே தொடர்புடைய விஷயம் என்னுடைய லைஃப்பை பொறுத்த மட்டும். அதனால் ரெண்டையும் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதில் ஷோவும் வந்துடுவார், மரியாதைக்குரிய இந்த நாட்டினுடைய 2ஆம் காமராஜராக வாழ்ந்த வாஜ்பாய் இதில் வந்துடுவார். அதனால் 2 பேர்த்தையும் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். போகிறோம், அந்த மாக்கன் அவர்கிட்ட போய் பார்த்து இந்த மாதிரி
வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, நாங்கள் வாண்ட் மீட் அடல்ஜி அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அரைக்குறை இங்கிலீஷு அரைக்குறை இதெல்லாம் பேசுகிறோம். அதான் பைட்டியே வெயிட் கரத்தோட வெயிட் கரலோ பாய் அப்படிங்கிறாரு. நாள் உட்காடுறோம், பார்க்க முடியல. 2வது நாள் உட்காடுறோம், பார்க்க முடியல. ஏன்னா வாஜ்பாய் அப்பயே ஒரு பழக்கத்தை வச்சுருந்தார். வெள்ளிக்கிழமை வரைக்கும், திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தவறாமல் பாராளுமன்றத்துக்கு போவார், லீடர் ஆஃப் அப்போசிஷன். வெள்ளிக்கிழமை நைட் வந்த உடனே சாப்பிட்டுட்டு உடனே லக்னோ ஃப்ளைட் பிடிச்சி, ஏன்னா லக்னோவோட எம்பி, லக்னோ பாராளுமன்ற உறுப்பினர், அந்த மக்களுடைய குறை கேட்கறதுக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் லக்னோ போயிடுவார். கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. 6 நாள் நாங்கள் டெய்லி போகிறோம், நிற்கிறோம், வெயிட் பண்ண. சாரி, இஸ் வெரி பிஸி டுடே, நாளைக்கு வாங்க அப்படிம்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பிஏவே ஒரு நாள் என்ன பண்ணார், எங்களை பார்த்தோன்னே கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் எந்த தேதி கேட்டிருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு தேதி, குறிப்பிட்ட தேதி, இந்த தேதியில் தான் வச்சுருக்கிறோன்னா, ஐ எம் வெரி சாரி யங் பாய்ஸ், அந்த தேதியில் வாஜ்பாய் ஐநா சபைக்கு பேச போகிறாரு அடல்ஜி. ஸோ அந்த தேதி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ சாரி, உங்கள் இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஐ எம் வெரி சாரி அப்படின்ட்டார். வெளியே வந்து என் ஃப்ரெண்டு அழுக ஆரம்பிச்சுதான். கிட்டத்தட்ட நானும் அதே ஸ்டேஜ். ஏன்னா நாங்கள் இங்கே பேப்பர்லாம் சொல்லிட்டோம், முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு பாராட்டு விழா சேலம் மத்திய சட்டக்கல்லூரி மாணவர் அமைப்பு சார்பாக இந்த தேதியில் நடைபெறுகிறதுலாம் அங்கெல்லாம் சொல்லிட்டோம். ஒரு பரபரப்பாயிடுச்சு, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் வராராமே அப்படின்னு சேலம் சிட்டியை. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம சேலம் போகிறது அப்படிங்கிறப்ப என் ஃப்ரெண்டு சரவணன் உட்காந்து அழுக ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட. அப்போ வாடா போகலாம், இனிமேல் நம்ம போய் வீட்டுக்கு போகலாம். அவனுக்கும் ஹோம் சிக்கு. ஏன்னா இப்போல்லாம் போட்டிங்கன்னா டெல்லியில் உங்களுக்கு டிவி இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது. அப்போ அந்த இந்தி சேனலை தவிர ஒன்றுமே தெரியாது, டிடியை தவிர ஒன்றுமே தெரியாது. என்டிடிவி மாதிரி சில டிவி தான் இருந்தது. அவன் போகலாம் அப்படின்னு. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அவருடைய பிஏ தான் தேதி இல்லைன்னு நமக்கு சொல்லிட்டாரு, இதை வாஜ்பாய் அவர் வாயால் சொல்லிட்டோம், ஆவறது ஆகட்டும் சார், வேணா நம்ம காத்திருந்து வாஜ்பாயை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ அவன் ஒத்துக்கலை. இல்லை தான் அவர் பிஏவே சொல்லிட்டார்ல, இதுக்கு மேலே நம்ம ஏங்க ஒரு நாள் வெயிட் பண்ணணும், ஒரு நாளைக்கு ரூம் வாடகை 300 ரூபா, அதே பெரிய காசுங்களுக்கு, நம்ம 300 ரூபா கொடுத்துட்டு எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னாரு. ஆகிறது ஆகட்டும், நம்ம நாளைக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு போய் நிற்கிறோம். அவர் பார்த்துட்டு, எதுக்கு வந்தீங்க, நேற்றே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணேன், இல்லை சார் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஜஸ்ட்டு ஒரு கர்ட்டசிக்கு அடல்ஜியை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம், அதை சொன்னோம்னா அவர் இங்கே நம்மளை தடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு பயம். ஆமாம், அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துடும், நமக்கு தெரியாதுல்ல. அப்படியா, சரி வெயிட் பண்ணு அப்படின்ட்டு எங்கள் நல்ல நேரம் இன்னைக்கு இருந்தார். போங்க உள்ளே போங்க நேரம். போய் எனக்கு கதவை திறக்கிறான். ஒரு அந்த மகான் அப்போ தான் பார்த்தேன். ஒரு நம்ம கருணாநிதி மாதிரி உயரம் கம்மி தான் வாஜ்பாய். ஆயே பா, ஐ எம் வெரி சாரி ஐ கெப்ட் யூ வெயிட்டிங். அப்படியா? அது இன்னைக்கு நினச்சா கூட உடம்புலாம் செலுத்து போகுது. ஒரு மிகப்பெரிய தலைவர், பாஜகவுடைய ஸ்தாபகர், முன்னாள் பிரதமர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், 4 முறை திருப்பி இந்த வார்த்தையை சொல்கிறார். ஐ எம் வெரி சாரி ஐ கெப்ட் யூ வெயிட்டிங், ஐ எம் வெரி சாரி, ஐ எம் வெரி சாரி அப்படின்ட்டு. பைட்டே அப்படின்ட்டு. என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. இல்லை அடல்ஜி இப்போ தான் டீ சாப்பிட்டோம் அப்படின்னு. எஸ், குரு டோல்டு எவ்ரி திங். குருனா குருமூர்த்தி சொன்னார். எந்த தேதி உங்களுக்கு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற அந்த தேதியில் நான் ஐநா சபைக்கு போக வேண்டியதாக இருக்குது, நான் லீடர் ஆஃப் அப்போசிஷன், நான் போக வேண்டிய இதாக இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது தேதி மாற்றிக்க முடியுமானார். ஐயோ கடவுளே, நீங்கள் 1 மாதம் தள்ளி வச்சுக்க சொன்னால் கூட நாங்கள் வச்சுக்கிறேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு 15 நாள் கழித்து ஒரு தேதி சொன்னோம். உடனே அவர் பிஏ மாக்கனை கூப்பிட்டார். மாக்கனை கூப்பிட்டு 15ஆம் தேதி அடுத்த மாதம் இவங்க சேலம் சட்டக்கல்லூரி மாணவர் அமைப்பு பாராட்டு விழாவுக்கு நான் போகிறேன், லெட்டர் அடித்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கையில் கொடுத்துங்கிறப்ப, அப்போ போகிறப்ப அப்படியே ஓரக்கண்ணில் லைட்டாக அவங்க பிஏங்களை பார்த்துட்டே போனார். டே அப்படியே சாதிச்சிட்டிங்களடா நீங்கன்னு. அதை வெளியே வாங்கிட்டு வந்த அந்த தருணம் சார். அதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை கொடுத்துட்டு சாப்பிட்டீங்களான்னாரு. இதில் என்ன பண்ணோம், என் ஃப்ரெண்டு, நானே கொஞ்சம் அரைக்குறை இங்கிலீஷ் ஹிந்தி, என் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் கம்மி, அவன் வந்து எஸ் அப்படின்ட்டான், நான் வந்து நோன்ட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டார் 2 பேரும். போய் ஆயே இது ராயே பாய் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவரோட மேசையில் உட்கார வச்சு அவர் எங்களுக்கு போட சொல்லி எங்களை சாப்பிட சொல்லிவிட்டு எங்களோட சாப்பிட்டார். இதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் அன்றைக்கி சோ மூலமாகவும் குருமூர்த்தி மூலமாகவும் கிடைச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு மாமனிதனோட அவரோட உட்காந்து உணவு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டார், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னாரு. நாங்கள் பகர்கஞ்ச் நியூ டெல்லி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தங்கியிருக்கோம் அப்படின்னு. காலேஜ் பசங்க எவ்வளோ காசு வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு, அன்றைக்கி அவருக்கு எஸ்பிஜி செக்யூரிட்டிலாம் இருந்தது. கூப்பிட்டு அவர் எஸ்பிஜி செக்யூரிட்டிகிட்ட சொல்லி, அப்போல்லாம் அம்பாசிடர் கார் தான், ஒரு கார் கொண்டாந்து எங்களை ஹோட்டலில் விட்டுட்டு போச்சு. வாஜ்பாய் சொல்லி அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அம்பாசிடர் காரில் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு போனாங்க. எங்களுக்கா அப்படியே வானமே காலுக்கு கீழே வந்துட்ட மாதிரி. லெட்டர் வாங்கிட்டோம். இன்றைக்கி மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் உடனே அனுப்பிச்சிருக்கலாமே. ஃபோன் எஸ்டிடியில் பேசணும்னா, நீங்கள் டெல்லியிலேருந்து சேலம் பேசணும்னா ஒரு 2 செகண்டுக்கு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஆகும். பட் கூப்பிட்டு தகவலை சொல்லிட்டோம், வாஜ்பாய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு படத்தில் ஆமாம் அடிச்சாங்கிற மாதிரி. அதே மாதிரி ஃபேக்ஸ் இருந்தது. ஃபேக்ஸில் வந்து சேலத்தில் இருக்கிற மீடியாவுக்குலாம் கொடுத்துட்டோம்.
ஃபேக்ஸுக்கே இப்போ 300 250 ஆச்சு இங்கேருந்து அனுப்புறதுக்கு. ஃபேக்ஸில் வந்து வாஜ்பாய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு. எல்லாம் வந்து சூப்பராக ஏற்பாடுகள் பண்ணோம். என்ன கொடுமைன்னா மறுபடியும் 3 முறை கேன்சல் ஆச்சு. ஓ, திரும்ப கேன்சல் ஆகுது. மனசு விட்டுட்டோம். எல்லாம் ஒரு தேதி வரும், கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடி அங்கேருந்து சாரி இந்த தேதியில் வேறு எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இங்கே எல்லாம் ஏற்பாடெலாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆமாம், அப்படியே நிறுத்தி வைப்போம். அந்த மண்டபத்தில் போய் கெஞ்சி கூத்தாடி அண்ணன் எதுவும் காசு திருப்பி கேட்டுறாதீங்க, நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில் வரேன்ட்டார். ஆஹா வராரு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ திமுகவிலேருந்து மத்திய அமைச்சராக மிலிட்ரி மினிஸ்டராக இருந்தார்னு நினைக்கிறேன், இராணுவத்துறை துணை அமைச்சர் எம்ஓஎஸ் என்விஎன் சோமு. அவர் இமாச்சல் பிரதேசில் இங்கே ஹெலிகாப்டர் விபத்தில் போய் இறந்து போயிடுறார். அதை பார்த்தோன்னே எனக்கு இடி இறங்கிடுச்சு தலையில். அரசாங்கம், மத்திய அரசாங்கம் 3 நாள் துக்கம் அறிவிச்சிருச்சு. அதுக்கு 2வது நாள் எங்கள் ஃபங்க்ஷன். 3 நாள் அரசாங்கம் வந்து ஏன்னா அவர் என்விஎன் சோமு வந்து திமுகவிலேருந்து ஒரு நேர்மையான அமைச்சர்களுக்கு அதை குறிப்பிட்டு சொல்லணும், ஒரு நல்ல மனிதர். அவர் இறந்து போனாருன்னே துக்கம் அறிவிச்சோன்னே எப்படி வாஜ்பாய் பாராட்டு விழாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேறு வர முடியாது அப்படிங்கிறப்ப எனக்கு மறுபடியும் கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அடுத்த நாள் காலையில் திரும்ப வந்து வாஜ்பாயோட பிஏ மாக்கனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்விஎன் சோமு காலமாயிட்டார், ஐயா குறிப்பிட்டபடி அந்த தேதியில் வருவாங்களா அப்படின்னு நடுக்கத்தோடு கேட்குறோம். அவர் ஒரு நிமிஷம் ஹோல்டு கர்றே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். நாங்கள் நினச்சோம் வாஜ்பாயிட்ட ஏதோ கேட்டுட்டு அவர் சொல்லுவார். அடுத்த நிமிஷம் அரே பாய் டோன்ட் வரி ஐ எம் கம்மிங், என்விஎன் சோமு பாடி வர்ற அதே ஃப்ளைட்டில் நான் வர்றேன், அந்த உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கவலைப்படாதீங்க, நான் வர்றேன், டோன்ட் வரி, ஆடம்பரமாக இது செலவெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு துக்கம் இருக்குது, அதனால் வந்து நான் வர்றேன், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எந்த விதத்திலும் இந்த இடம் மீற மாட்டேன்னார். வாஜ்பாயே ஃபோனில் சொல்கிறார். மீண்டும் உயிர் வந்துச்சு எங்களுக்கு. அதே மாதிரி என்விஎன் சோமு பாடி ஒரு 3-4 மணிக்கு கொண்டாடுறாங்க. வாஜ்பாய் அவர்கள் அங்கே அஞ்சலி செலுத்துறது இல்லாமல் இங்கே சென்னையில் இப்போ அஞ்சலி செலுத்திட்டு சேப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கார். நான் சேலத்துலேருந்து நானும் என் நண்பர் சரவணன் வந்துட்டோம். வந்த உடனே சாயந்தரம் போய் பார்த்தோன்னே இங்கே எதுக்கு வந்தீங்க, இங்கேருந்து சேலங்கிறது எவ்வளோ தூரம்னார். 350. எதுக்கு அங்கே எவ்வளோ தூரம் வந்தீங்க, உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே. நான் தான் வரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பயம். கடைசி நேரத்தில் கூட கேன்சல் ஆகி அப்படியே டெல்லி ஃப்ளைட் ஏறி போயிட்டார். நான் அப்போ தான் ஒருத்தர் பார்க்குறேன், ஒரு குருந்தாடி வச்சுட்டு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி இருந்தார். அவர் தான் பக்கத்தில் இருந்து அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவர் யாருன்னா பின்னாளில் அறியப்பட்ட சுகுமாரன் நம்பியார், பிஜேபியில் ஒரு காலத்தில் ரொம்ப முக்கியமான இருந்த எம்என் நம்பியாரோட மகன், இப்போ இல்லை காலமாயிட்டார் அவர். அப்போ கூட இருந்து வாஜ்பாயிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஒரு கெச்சலான உருவம், இவ்வளோ குண்டுலாம் இல்லை, ஆனால் கண்ணாடியாக போய் ஒரு மொத்தமான கண்ணாடி போட்டு வாஜ்பாயோட உட்காந்து சகஜமாக உரையாடிட்டு இருந்தவர் தான் பின்னாளில் எனக்கு ரொம்ப அறிமுகமான திரு இல கணேசன். இன்னைக்கு கவர்னராக இருக்காரா, வாஜ்பாய்க்கு அன்றைக்கே ரொம்ப நெருக்கமானவர். அப்போ சரி நீங்கள் போய் தூங்குங்க, எத்தனை மணிக்கு காலையில் ட்ரெயின் அப்படின்னாரு. 6:15ங்கய்யா அப்படின்னோம். சரி நான் 6:15க்கு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் போங்க அப்படின்னாரு. அதேமாதிரி நாங்கள் தூக்கமாக ஒரு நைட்டெல்லாம் 5:45 போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் உட்காந்துட்டோம். பார்த்தா ஃபுல் போலீஸ், அப்போ எஸ்பிஜி, ஏன்னா முன்னாள் பிரதமர் இல்லைங்களா, ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டே இவருக்காக போட்டிருந்தாங்க. அதில் வாஜ்பாய், அவருடைய எஸ்பிஜி குரூப்பு, நானும் என் நண்பர், நாங்கள் தான், வேறு யாருமே அதில் கிடையாது. அப்போ வாஜ்பாய் உட்காந்துருந்தார். கரெக்டாக 6:15க்கு கோவை எக்ஸ்பிரஸ் சென்னையில், ஆமாம் கோவை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அவங்க பயபக்தியோடு அப்பா நம்ம நினச்ச கனவு நனவாயிடுச்சு, வாஜ்பாய் வந்துட்டார் சேலம் அப்படின்னு அப்படியே ஒன்றும் புரியல. ஆனால் அலுப்பில் அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் யாரோ வந்து தட்டுற மாதிரி இருந்தது. தட்டினோடனே அவங்க எஸ்பிஜி உங்களை அடல்ஜி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னாரு. உடனே நான் எந்திரிச்சு ஓடனேன். பைட்டே அப்படின்னாரு. அவர் பக்கத்தில் இந்த பக்கம் ஏசி சேர் காரில் உட்காந்துருக்காரு, என்னை பக்கத்தில் உட்கார சொன்னார். என்ன உங்கள் பாராட்டு விழா, என்ன பாராட்ட போகிறீங்க அப்படின்னாரு. நாம் தான் திராவிடத்திலேயே வளர்ந்து, திராவிடத்திலேயே பூத்து, திராவிடத்திலேயே நம்ம அப்படியே பொங்கி வந்தவங்களாச்சு. அப்போ நான் நினச்சிட்டேன், அடல்ஜி இன்றைக்கி சாயந்தரம் நடக்கிற பிரம்மாண்டமான பாராட்டு விழாவில் உங்களுக்கு வாழு மகாத்மான்னு பட்டம் கொடுக்க போகிறோம், த டைட்டில் கால்டு லிவிங் மகாத்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் திரும்ப கேட்டார், என்ன பட்டம் கொடுக்க போகிற அப்படின்னா, லிவிங் மகாத்மா அப்படின்னு அரைக்குறை இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் சொன்னேன். அவர் மூஞ்சி அப்படியே மாறிச்சு. 2வது தடவை சொன்ன உடனே அப்படியே மூஞ்சி அப்படி இந்த இடம்லாம் செவந்து போயிட்டு, உன்னோட வயசுக்கு நீ மகாத்மா காந்தியை நேரில் பார்த்துருக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை, மகாத்மா காந்தி எழுதின சத்திய சோதனை புத்தகத்தையாவது நீ அட்லீஸ்ட் படிச்சிருக்கிறியா அப்படின்னாரு. இல்லை அட்டல்ஜி நான் படித்ததில்லை அப்படின்னு. நான் ஒரு சராசரி அரசியல்வாதி, என்னுடைய கட்சியை ஆட்சியில் அமர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடக்கூடிய நான் ஒரு சராசரி அரசியல்வாதி. இந்த நாட்டிற்காகவே வாழ்ந்து தன்னை அர்ப்பணித்த அந்த புனித காந்தியோட ஒப்பிட்டு ஏன் அந்த காந்தியை கேவலப்படுத்துகிறேன்னார். எனக்கு உடம்புலாம் ஆடி போச்சு. நான் நினச்சது இப்படி சொன்ன உடனே அப்படியா சூப்பர் அப்படின்னு நம்மளை தட்டி கொடுப்பாருன்னு நினச்சி அதை சொன்ன உடனே அவர் திருப்பி அடித்தது, அதுவும் ஆவேசத்தோடு சொல்கிறார், நான் எக்காரன்னு கொண்டு ஏற்றுக்க மாட்டேன், இந்த டைட்டில் நீ கொடுக்குற மாதிரி இருந்தால் சாயந்தரம் உன்னோட ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்க மாட்டேன்
அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். நான் திருப்பி சாரி யங் மேன், நான் எக்காரணம் கொண்டு கலந்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்தோடு இருந்தார். பக்கத்தில் நாம் அங்கே உட்காரலாமா இல்லை நம்ம சீட்டுக்கு போயிடலாமா தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்போ தான் அவர் எஸ்பிஜி வந்து அவருக்கு அந்த உணவுலாம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவர் கொடுக்குறேன். நோ அப்படின்னு காலையில் இந்த கோவத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. அப்புறம் நான் திருப்பி அடல்ஜி அப்படி நோ யங் மேன் ஐ எம் சாரி, நான் சொன்னது தான் அப்படின்ட்டார். என்னடா பண்ணுறது, ஃபோன் அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, எப்படா சேலம் போய் சேருவோம், சேலம் வரைக்கும் வந்துட்டு நம்ம கல்லூரி விழாவில் பங்கேற்காமல் போனோம்னா அதை விட பெரிய அவமானம் எதுவுமே இல்லை, என்ன பண்ண போகிறோம் கடவுளே அப்படின்னு இருக்கிறோம். அப்படியே அந்த இதுலேயே டென்ஷனில் தூங்கிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு எந்திரிச்சு பார்க்குறப்ப பார்த்தா கண்ணாடியை போட்டு உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். என்னடா இந்த இவ்வளோ அப்போ அன்றைக்கி ஜோலார்பேட்டையெல்லாம் தாண்டிடுச்சு ட்ரெயின், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சரி நார்மலாக இருப்பேன் கிட்ட போய் அடல்ஜி அப்படின்னா பைட்டே அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன் சரி இந்த சப்ஜெக்ட் விட்டு வேறு பேசுவோன்னு, அடல்ஜி என்ன நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. எப்பா இளைஞர்கள்ட்ட போய் பேசுகிறதுனாவே கஷ்டமான விஷயம், அதுவும் சட்டம் படிக்கிற உங்ககிட்ட நான் வந்து இதை தப்பு தவறுமாக பேசிடக்கூடாதுல்ல, அதுக்கான நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் வித் கண்டிஷன், அந்த அவார்டு நீ கொடுக்கலனா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன், நான் எடுக்கிற நோட்ஸ்லாம் செல்லுபடியாகும் அப்படின்னு சிரித்தார். எனக்கு கருக்குனுது. ஆனால் அந்த இடத்துல ஒன்று யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய தலைவர் போகிற போக்கில் தான் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஏறு ஓட்டுறவனை கவர்மெண்ட்டு எம்ப்ளாயி ஆக்குவேன், என்ன வேணாலும் வாய்க்கு வந்து அதை அள்ளி விடுறாங்களே. ஒரு குறிப்பு எடுக்கிறார். அன்றைக்கே அவருக்கு வயது கிட்டத்தட்ட 71 வயது, கண்ணாடியை போட்டுட்டு பல புத்தகங்கள்லேருந்து குறிப்பு எடுக்கிறார். ஒரு சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 2-3 பக்கம் குறிப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேலம் வந்துட்டோம். 12:15 சேலம் வந்துட்டோன்னே எனக்கு பதட்டம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. சேலத்தில் அன்னைக்கு பிரபலமான ஹோட்டல் வின்சர் கேசல்ங்கிற ஹோட்டலில் தங்குறாரு. முழுக்கெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு கொடுமையிலையும் கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இந்தியா முழுக்க பிஎஸ்என்எல் ஃபோன் மட்டும்தான், கவர்மெண்ட்டோட ஃபோனு லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். செல்ஃபோனே இப்போ அறவே கிடையாது, வெகு சொற்பம் சில பேர் மட்டும்தான் செல்ஃபோன் பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து பிஎஸ்என்எல் டெலிகாம் ஊழியர்கள் ஆல் இண்டியா ஏதோ வேலை நிறுத்தம். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் 80% ஃபோன் எல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர். அப்போ எனக்கு சட்டுன்னு யோசனை, இது எப்படி இவரை நம்மளால் அவர்கிட்ட பேசி நம்ம அவரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பத்திரிகையிலலாம் வாழு மகாத்மான்னு பட்டம் கொடுக்க போகிறோன்னு எல்லா பேப்பர்லேயும் செய்தி வந்துட்டப்ப அந்த பட்டம் கொடுக்காம நாம் கொடுத்தோம்னாலும் ஒரு கேள்விக்குறி ஆகி போயிடும். எப்படி இதை தீர்க்க போகிறோம் கடவுளைங்கிறப்ப டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அப்போ வாஜ்பாயோட அந்த எஸ்பிஜி, அவர் பேர் கூட எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, குப்தான்னு நினைக்கிறேன். அவர் செல்ஃபோன் வச்சுருந்தார். அப்போல்லாம் செல்ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா 2 கிலோ இருக்கும். ஓங்கி அடித்து அவங்க மண்டை உடஞ்சி போயிடும். அவர்கிட்ட போய் ஜி ஐ வாண்ட் டு மேக் ஏ கால் அப்படின்னு. வேறு அப்படின்னாரு, சென்னை. ஓ பைசா ஜாதா, ஓ கிட்டிக்கே அப்படின்னு. அப்போல்லாம் வந்து நிமிஷத்துக்கு 15 ரூபாயோ சாரி 42 ரூபா இருந்தது. ஒரு நிமிஷத்துக்கு செல்ஃபோனில் பேசுனீங்கன்னா 42 ரூபா. ஆர்பிஜி, ஸ்கை செல்லு, மற்ற இடத்துக்குலாம் பிபிஎல்னு இருந்தது. அப்போ என்ன பண்ணேன், ஒரு நப்பாசையில் கடவுளே ஷோ சாரோட ஃபோன் வந்து ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அவரோட ஆஃபீஸ் நம்பர் மனப்படமாக தெரியும், 0444491 அந்த நம்பருக்கு அடித்தேன். அடித்தோடனே அப்போலாம் அவரே எடுப்பார். எஸ் ஷோ ஹியர் அப்படின்னாரு. ஐயா வணக்கம், சேலத்துலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். என்ன சார் வாஜ்பாய் வந்துட்டார் தானே, என்றைக்கு அது உங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. ஐயா வந்துட்டாருங்க, சேலத்தில் தான் இப்போ இதில் தங்கியிருக்கு, ஒரு சின்ன பிரச்சனைங்க ஐயா அப்படின்னு. என்ன பிரச்சனை அப்படின்னாரு. ஐயா அந்த மாதிரி வாழு மகாத்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டைட்டில் அவருக்கு கொடுத்தோம். அதை அவர் இன்விடேஷனை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போய் அவரோடலாம் என்னை ஒப்பிட்டு மகாத்மாவை அசிங்கப்படுத்தாதீங்க, அந்த டைட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐயா நீங்கள் தான் ஏதாவது சொல்லி இது பண்ணணும். சரி நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஷோவோட பழக்கமே அப்படி தான், நம்மளை வளவளர்லாம் பேச விட மாட்டார். எங்கே இருக்கார், அடல்ஜி பக்கத்தில் இருக்காரா அப்படின்னாரு. ஆமாம் சார், எனக்கு ஃபோனை கொடுங்க அவர்கிட்ட அப்படின்னாரு. அப்புறம் நான் கிட்டே போய் வாஜ்பாய் ஜிட்டு போய் ஜி சோஜி அப்படின்னு வாங்கி பேசினார். 2 பேர் இதை பேசுகிறேன்னு அப்படின்னு ஃபோனை அப்புறம் வாஜ்பாய் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சிரித்தார். அப்போயே ஆஹா ஏதோ இதாகிடுச்சுன்னு சோவை பிடிச்சி பேச வச்சு இது பண்ண அப்படின்னா ஹிந்தியில் ஏதோ ஒரு வார்த்தை படவா ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ அரையும் குறையுமா வர ஒத்துக்கிட்டார். அந்த பட்டத்தை வாங்க ஒத்துக்கிட்டார். ஆமாம், வர ஒத்துக்கிட்டார். வர ஒத்துக்கிட்டனாவே போதுமே. அப்போ எல்லாம் அன்றைக்கே வந்து கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த இது பண்ணோம். 2 விஷயத்தை நன்றியோட ஒரு விஷயத்தை சொல்கிறோம், ஒரு விஷயத்தை ஒரு சாதனைங்கிறதை நான் குறிப்பிடணும். சேலம் விநாயகா மிஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மலேசியாவிலலாம் காலேஜ் வச்சுருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளுதவி கொடுத்தவங்க. நாங்கள் பண்ணுறோன்னு வெளியே தெரிய வேண்டாம். ஒரு மிகச்சிறந்த மனிதர். இந்த நாட்டில் மகாத்மா காந்திக்கு அடுத்தது, கர்ம வீரர் காமராஜருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பாராட்டு விழா எடுக்கிறது மிகப்பெரிய பணி அப்படின்னு கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபா அவங்களே அன்றைக்கி கொடுத்தாங்க எங்களுக்கு.
அதனால் இந்த நேரத்தில் அவங்க 97 97 8 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஒரே செக்கில் கொடுத்தாரு அவர். 10லனா இன்னும் வந்து கேளுங்க அப்படின்னார். அந்த அவர் மறைஞ்சிட்டார் பெரியவர் சண்முக சுந்தரம் ஐயா. அவரை நான் அந்த இடத்துல நான் நன்றியோடு நினச்சி பார்க்கணும். அப்போல்லாம் அந்த மாதிரி நீங்கள் விக்கிபீடியா அது நீங்கள் எல்லாம் கிடையாது. அப்போ நான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த நினைவு, புரட்சித் தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு 240 கிலோவில் ஒரு மிகப்பெரிய மாலை எப்பயோ அனுபவிச்சு தான் நான் படித்தேன். அது என் நினைவில் இருந்தது. அப்போ இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு 240 × 2 480 கிலோவில் வாஜ்பாய்க்கு ஒரு மாலை போடணுன்னு சொல்லி அன்றைக்கே 12,000 13,000க்கு ஆர்டர் கொடுத்து மாலை கட்டிட்டோம். ஒரு சைடு இவ்வளோ பெருசு வந்தது. இப்போல்லாம் வந்து கிரேன் இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆர்வ கோளாறில், அதாவது புரட்சித் தலைவருக்கு 240 கிலோவில் போட்டிருக்காங்க, நம்ம 480 கிலோவில் போட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஓவர் ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டோம், அதை கட்டினோம். அவன் ஒரு டெம்போவை வச்சு தூக்கிட்டு வந்து ஸ்டேஜில் வச்சுட்டான். வாஜ்பாய்க்கு பாராட்டு விழாவுக்கு எல்லாம் அவருக்கு இது பண்ணுறப்ப அவருக்கு யார் டைட்டில் கொடுத்தாங்கன்னா, அந்த வாழு மகாத்மாங்கிற டைட்டில் கொடுத்தது மரியாதைக்குரிய பராசரன் அவர்களுடைய சன் மோகன் பராசரனும், அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் லட்சுமி, அவங்க 2 பேரும் தான் அந்த வாழு மகாத்மாங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு, இப்போ வாஜ்பாய்க்கு கார்லாண்ட் போடப்படும் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் 25 பேர், அந்த பக்கம் 25 பேர் எங்கள் நிர்வாகிகள் தூக்கி இது பண்ணுறோம். அசைக்கவே முடியல. அந்த மாலை 480 கிலோ, கிட்டத்தட்ட 1/2 டன்னு. அவன் எப்படியோ கொண்டு வந்து வச்சுட்டான் மேடையில். நாங்களும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். நாங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவரே வேண்டாம் விடுங்க, அந்த மாலைக்கு நடுவில் நான் வந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தாரு. மிகச்சிறப்பான இது அருமையாக நடந்தது. எல்லாம் நிறையா சேலத்தில் உள்ள பிரபலங்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கே ஒரு 1200 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஆடியன்ஸாக உட்காந்துருந்தவங்கள நான் பின்னால் அறிஞ்சிக்கிட்டேன். அப்போ எனக்கு அறிமுகம் இல்லை. இன்றைக்கி கவர்னராக இருக்கிற மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசனை நான் ஏற்கனவே பார்த்தேன். அவர் அப்பயே கொஞ்சம் அறிமுகம் எல்லாத்துக்கும். இலகணேசன் அவர்களை பார்த்தேன். பிஜேபியிலேருந்து அன்றைக்கி அன்றைய முக்கிய, அதாவது ட்ரெடிஷ்னல் பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேர் அங்கே வந்திருந்தாங்க. முதல் பாஜகவுடைய எம்எல்ஏ வேலாயுதன் ஒரு சாதாரண இதை போட்டுட்டு வந்து, சார் நான் பாஜகவுடைய ஒரே எம்எல்ஏ, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவரை கொண்டு போய் உட்கார வச்சோம். மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்திருந்தாங்க. அன்றைக்கி மதியானம் அந்த விநாயகா மிஷனில் வாஜ்பாய்க்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து அவருக்கு ஒரு தனி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனோட ஹைலைட்டை நான் சொல்லிடுறேன். இதில் எப்படி சோ எங்களுக்கு உதவி பண்ணார் அப்படிங்கிறத ஒன்று சொல்லிட்டேன். ஃபங்க்ஷனில் அதெல்லாம் முடித்த உடனே கடைசியாக வந்து ஏற்புரை வாஜ்பாய் அவர்கள் பண்ணுறாரு. அப்போ வந்து நின்ன உடனே நான் ரொம்ப நிகழ்ந்து போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எனக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. டெல்லியில் இப்போ ஏன்னா வந்து குஜராத் அரசாங்கம் கமர போகிற நிலமையில் இருந்து அரசியல் மேகங்கள் சூழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரெசன்ஸ் டெல்லிக்கு ரொம்ப தேவைப்பட்டாலும் மாணவர்கள் நீங்கள் கூப்பிட்டீங்கிறப்ப அதை என்னால் தட்ட முடியல. அதனால் நான் உங்களுக்கு முன்னாடி வந்தேன். நான் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தயவு செஞ்சு நல்லா படித்து உங்கள் வக்கீல் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் குறைந்தது 5 வருஷம் யாராவது ஒரு சீனியர் அட்வொகேட்டுக்கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த 5 வருடத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக நிர்வகித்து அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவங்கள ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணுங்கள். கூடி நீங்கள் கோர்ஸ் முடித்து ஒரு 10 வருடம் அரசியல் பக்கம் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னார். அரங்கமே எந்திரிச்சிருன்னு கைத்தடிச்சு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டு ஸ்டைலு உடன்பிறப்பே உளுத்தம்பருப்பே வா, நாளைக்கே வா, போர்க்களம் தயாராக இருக்கிறது, போரிடுவோம், சமரில் சந்திப்போம் அப்படின்னு உசுப்பேத்தி இங்கே நாசப்படுத்துறதுக்கு மத்தியில் ஒரு மாபெரும் மனிதன் சொன்ன வார்த்தை, தயவு செய்து யாரும் 10 ஆண்டுகளுக்கு அரசியலுக்கு வந்துடாதீங்க, நல்லா படிங்க, உங்கள் தொழிலில் முதல்ல நீங்கள் சொந்த காலில் நில்லுங்க, உங்கள் குடும்பத்தை வந்து தன்னிறைவு பெற்ற குடும்பம் ஆக்கி. அதுக்கப்புறம் சொன்ன முக்கியமான வார்த்தை, 10 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த இவனுங்க சொல்கிற பகுத்தறிவு இல்லை, பகுத்து ஆராய்ந்து எந்த கட்சி வந்தால் இந்த நாட்டிற்கு நல்லதோ நம் வீட்டிற்கு நல்லதோ அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றுங்கள்னார். அப்போ தான் அரங்கமே இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் வழக்கறிஞர்களுக்கு படிக்கக்கூடியவங்க தானே. அவர் ரொம்ப சாதாரண ஆங்கிலத்தில் பேசுனாங்க, எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, சாதாரண பொதுமக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சொன்ன அந்த ஹைலைட்டடான 2 பாயிண்ட் தான். 10 வருஷத்துக்கு அரசியலுக்கு வந்துடாத, நீ நான் முதல்ல நல்லா இருக்கும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்க, 10 வருஷம் கழித்து பகுத்து ஆராய்ந்து இந்த நாட்டுக்கு எந்த கட்சி நல்லதோ உன் வீட்டுக்கு எந்த கட்சி நல்லதோ அந்த கட்சியில் சேர்ந்து பணியாற்ற, பாஜகவில் சேர்ன்னு அவர் சொல்லலை. நான் அவர் மறைந்து 2ஆம் ஆண்டில் துக்ளக்கில் இப்படியும் ஒரு தலைவர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். அதில் இந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டு எழுதினேன். ஒட்டுமொத்த அரங்குமே எந்திரிச்சிருன்னு ஆர்ப்பரித்து கைத்தட்டுச்சு. ஏன்னா அது வரைக்கும் தமிழகம் கண்டிராத ஒரு தலைவர். காமராஜர் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காமராஜர் நான் பிறந்து ஒரு 10 நாளில் மறைஞ்சு போயிட்டார். எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏக்கம் உண்டு, காமராஜர் ஐயாவை நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி ஒரு வாழும் மகாத்மான்னு கொடுத்தோம், அது வேறு விஷயம்.
ஒரு வாழும் காமராஜராக இன்றைக்கி அத்தனை பேர் அவரை பார்த்தோம். ஏன்னா காமராஜர் தான் அன்றைக்கி தன்னை தேடி வர்ற கல்லூரி மாணவர்கள்லாம் சொல்லுவாராம், அரசியலுக்கு வந்துடாதண்ணே, போய் படின்னே, குடும்பத்தை பாருன்னே, பொழப்பை பாருன்னே அப்படின்னு சொல்லுவாராம். அதற்கப்புறம் அதே வார்த்தைகள் அன்றைக்கி சேலத்தில் அந்த இடத்துல வாஜ்பாய் அவர்கள் சொன்னார். அந்த ஃபங்க்ஷன் மிகச்சிறப்பாக முடிஞ்சுது. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நிர்வாகிகளோடையும் எல்லாத்தோடையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. டெல்லியிலேருந்து அவருக்கு அந்த செல்ஃபோனில் கால் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எந்த நேரமும் குஜரால் அரசாங்கம் கவிழலாம் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு அதே மாதிரி அவருக்கு தனியாக உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஏன்னா அவர் பிராமணர், சுத்தபத்தமாக இருப்பார் அப்படின்னு அவருக்கு நாங்கள் எல்லாம் அசைவம் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். உங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஐ லைக் யுவர் தமிழ்நாடு பேப்பர் தோசை அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 பேப்பர் தோசை எங்களோட உட்காந்து சரிசமமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு கை கொடுத்துட்டு, நீ டெல்லி வரப்போ வந்து என்ன பார் அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து சேலத்துலேருந்து போய் மிகச்சரியாக 2 மாதங்களில் அடுத்த முறை பிரதமர் ஆனார் வாஜ்பாய். பிரதமர் ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 முறை அவரை பார்த்துருக்குறேன். ஹே டைனமோ டைனமோ மணிகந்தன் அப்படிம்பாரு. ஒரு மிகப்பெரிய மனிதர். என் வாழ்க்கையில் காமராஜ் அப்படிங்கிற ஒரு மகா மனிதனை, மகா கடவுளை தரிசிக்க முடியாத நான் வாஜ்பாய் என்ற அந்த ஒரு மனிதனை சந்தித்தேன். அந்த மனிதனை நான் சந்திப்பதற்கு காரணமாக இருந்தவர் மரியாதைக்குரிய அமரர் சோ. ஏன் அவரோட நிகழ்ச்சி கூப்பிடல? அவர் வரமாட்டார் சார். அதுதான் நீங்கள் தான் இந்த சோ, வாஜ்பாய், அத்வானி இதெல்லாம் ஒரு ஃபினாமினா சார். இவங்களாம் அந்த இடத்துல அந்த கிரெடிட்டை தான் தேடிக்கு பார்ப்பாங்க. நான் கேட்டேன், ஐயா சார் எனக்கு வேலை இருக்குது சார், உங்கள் வேலைக்கு போய் பாருங்கள் சார் அப்படின்னார். இப்போ பல முறை கேட்டு பார்த்தேன். அதே மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தியும் கேட்டப்போ, எப்பா நீங்கள் உங்கள் கல்லூரியில் உள்ளவங்களை வச்சு நடத்தப்பா, இதுக்கேப்பா என்ன கூப்பிட்ற அப்படின்னாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்னூண்டு இவங்களால தான் நம்ம வர்றாங்கன்னா அவங்களோட பெருசாக இவங்க தலையை மேக்கப் போட்டுட்டு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப பல முறை கேட்டு பார்த்தேன். சோ சார்ட்டையும் குருமூர்த்தி சார்ட்டையும் கேட்டு பார்த்தேன். அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் அவர்களுடைய பண்பு. அந்த மாதிரி அன்றைக்கி அந்த வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு மனிதனை என்ன மாதிரி ஒரு எளியவனும் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு சோ. அதுக்கப்புறம் அரசியல் காரணங்களில் பல முறை நான் சில பரிந்துரைகள் கேட்டு கூட அவர்கிட்ட போயிருக்கேன். அப்போ அது வந்து சரியில்லாத பரிந்துரைகளை வேண்டான்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவார். இந்த கட்சியில் சேரலாமா, அந்த கட்சியில் சேரலாமா அப்படின்னு என்ன பரிந்துரையா? அப்படி இல்லை. எனக்கு நான் ஒரு 20 ஆண்டு காலம் பாஜகவில் நான் தொடர்ந்து இருந்தேன். ஏன்னா நான் படித்த ஸ்கூலு அந்த தொடர்ச்சியில் அப்போ சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகன்னு ஒரு முன்னாள் அன்றைக்கி அமைச்சராக இருந்தார் 2011. அவர் பெரிய அங்கே அரசியல் அட்டூழியம்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவரை தட்டி கேட்டு அதனால் அவருக்கும் எனக்கும் அது தனிப்பட்ட ஒரு பகையாக மாறி என் மேலே கொலைவெறி தாக்குதல்லாம் அவங்க முயன்றாங்க. அது இப்போ சேலத்தில் பெரிய பேசும் பொருளானப்போ ஒரு லெவலில் என்னால் பாஜக, ஏன்னா அதை நான் முக்கியமான விஷயம், பாஜகவில் தொடர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதாவது நான் ரொம்ப விரும்பின கட்சி, தேசியம் தெய்வீகம் ரசும்பன் ஐயா சொன்ன அந்த வழியில் போன கட்சி அப்படின்னு பாஜகவில் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வந்தப்போ உடனடியாக நான் என்னுடைய குருநாதர் சோ சார்ட்டு போய் உள்ள நிலைமை சொன்னப்போ, உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுங்கிறப்ப பிஜேபி வந்து இங்கே வீக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம், யூ ஜாயின் ஏடிஎம்கே அப்படின்னார். அது ஆரம்பத்தில் எனக்கு சில மறுப்புகள் இருந்தாலும் அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணார் ஏடிஎம்கேவில் சேருன்னு சொல்லி. எனக்கு முன்னாடியே மரியாதைக்குரிய அம்மா அவர்களுக்கு தொலைபேசியில் அழைச்சி என்னை அறிமுகப்படுத்தி அந்த கட்சியில் நான் சேருவதற்கு காரணமாக இருந்தவர் திரு சோ. அதுக்கு அடுத்த ஆண்டு விழாவில் நான் கலந்துக்கிட்டப்போ நானும் கேள்வி கேட்குற ஒரு வாசகராக போனப்போ அவரோட உயரத்துக்கு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கிட்டத்தட்ட அது வந்து வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. பலாயிரக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ என் பேரை சொல்கிறார் மணிகண்டன் அப்படின்னு சோ சார் கூப்பிட்றாரு. நான் போய் மைக்கிட்டு இவர் முன்னாடி பிஜேபியில் இருந்தார், இப்போ ஏடிஎம்கேவில் இருக்கார், ஏன்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த எனக்கு அவர் கொடுத்துருக்குற அதான் இவனை எனக்கு தெரியும், இவன் பிஜேபியில் இருந்தால் இப்போ ஏடிஎம்கேவில் இருக்கிறான், அந்த அளவுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லாமல் சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்தவர். பல அரசியல் சந்திப்புகளில் அவர்கிட்ட உதவின்னு கேட்டு போனப்போ நியாயமான உதவிகளுக்கு கூப்பிட்டு சொல்லி இது பண்ணியிருக்கார். சில நேரங்களில் நான் கேட்டப்போ எனக்கும் அந்த அம்மாவுக்கு இப்போ சரியான டேர்ம்ஸ் இல்லை, இப்போ நான் சொன்னால் சரியாக இருக்கார், திரும்ப பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். சோ அவர்களுடைய அறிவுறுத்தல்படி அதிமுகவில் நான் சேரலான்னு முடிவு பண்ணப்போ பாஜக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தாய் வீடு மாதிரி. அப்போ மற்றவங்க மாதிரி சேற்றை வாரி அந்த கட்சி, எனக்கு அந்த கட்சி மேலே உள்ளபடியே சில வருத்தங்கள் இருந்தது, அதனால தான் தொடர முடியல. ஆனால் மற்றவங்கள மாதிரி சேற்றை வாரி இறக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணி அன்றைக்கு தலைவராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து என்னால் இந்த காரணத்தினால பாஜகவில் தொடர முடியல, என்னொரு தாய் வீட்டை விட்டு நான் வந்து ஒரு வாழ்கிற வீட்டுக்கு போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட முறைப்படி தெரிவித்தேன். பாஜகவுடைய மூத்த தலைவர் இலகணேசன் தெரிவிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போனேன். அப்போ வாஜ்பாய் படுத்த படுக்கை, அவருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணி டியூப் போட்டு அவரால் பேச முடியாது. ஏறத்தாழ அப்பயே 2-3 ஆண்டுகள் அரசியலேருந்து ஓய்வு பெற்றுட்டார். முழுவதுமாக மருத்துவ கண்காணிப்பில் வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார்.
அப்போ போய் என்னை அறிமுகப்படுத்தி சொன்ன உடனே அப்போ வெளியே வந்து அந்த மருத்துவ உதவியாளர் சொன்னார், அவர் இது ரிமெம்பர் வெரி வெல், உங்களை நல்லா அவருக்கு தெரியுது, நீங்கள் ஒரு காலத்தில் சேலத்தில் கூட்டிகிட்டு போய் பாராட்டு விழாலாம் நடத்துனீங்க. ஏன்னா நான் சொல்கிறது பாராட்டு விழா நடத்துனது 96, 97. நான் அவரை சந்தித்தது திரும்ப 2011. நடுவில் பிரதமராக இருக்கிறப்ப சந்திச்சிருக்கிறேன், ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம். அப்போ நான் படுத்த படுக்கையாக அப்படி அந்த ஒரு மெடிக்கல் பெட்டு இப்படி அதில் படுத்திருக்காரு, அந்த டியூப்லாம் போட்டிருக்காங்க. என்னை இப்படி பார்த்த உடனே சைகையால் இப்படி கிட்ட இப்படி கூப்பிட்டாரு, போய் அட்டல்ஜி அப்படின்னு இப்படி தலை வணங்கி நின்னேன். அப்போ நான் இங்கிலீஷில் மெதுவான சொன்னாங்க, கொஞ்சம் காது பிரச்சனை, ஏன்னா ஏஜ்னு. நான் சொன்னேன், அட்டல்ஜி நான் அந்த மாதிரி பிஜேபியில் இருந்து நான் விலகி அம்மா பார்ட்டி, ஏன்னா அம்மா பார்ட்டின்னா அவருக்கு தெரியும், அம்மாவனால நிறையா அவஸ்தையெல்லாம் பட்டார், இல்லை அதனால் நல்லா தெரிஞ்சிருக்கும். அம்மா பார்ட்டியில் நான் ஜாயின் பண்ணுறேன், அதனால் உங்கள் ஆசீர்வாதத்தை நான் கேட்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப அப்படியே என் தலை இந்த இடத்துல எனக்கு இப்போ நினச்சா கூட கண்ணு கலங்குது. தலையை இப்படி 3 தடவை தடவி கொடுத்தார். இப்படி தடவி கொடுத்துட்டு இப்படி அந்த இதுலேயும் கையிலலாம் இது போட்டிருந்தாங்க, இப்படி இப்படி கூப்பிட்டு இது பண்ணார். அதுக்கு மேலே போய் காலை தொட்டு கும்பிட்டு அவர் அந்த தோற்றத்தில் ஒரு கம்பீரமாக ஒரு பிரதமராக இருந்தவர் அந்த கோலத்தில் என்னால் பார்க்க முடியல. காலை தொட்டு கும்பிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துட்டேன். அதான் நான் கடைசியாக அவரை பார்த்தது. அதுக்கப்புறம் இறைவனோட ஒரு போய் சாந்தி அடைஞ்சிட்டார். மிகச்சிறந்த இந்த இந்திய தாய் பாரத மாதா பெற்றெடுத்த தவ புதல்வர்களாக நான் நினைக்கிறது காமராஜர், மொராஜி தேசாய், வாஜ்பாய், அத்வானி. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர்கிட்ட இவ்வளோ பெரிய நெருக்கமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். எந்த நலனையும் எதிர்பாராமல், யாருக்கிட்ட எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கடைசி வரைக்கும் தேசியம் தெய்வீகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய பேனாவையும் அர்ப்பணித்து கொண்ட திரு சோ அவர்கள். இதுதான் எனக்கும் அவருக்கும் உள்ளது. ஸோ சோவை பற்றி கேட்டிங்க, அது ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிக்க முடியாதது. ஏன்னா எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன், அந்த இருவரும் நல்ல உள்ளங்களையும் நல்ல தலைவரையும் நல்ல மனிதரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பேசு தமிழா பேசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும்? பொதுவாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க, தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க, ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.